சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிவா சொல்றாங்க, எனக்கு சிந்து இல்லாத ஒரு லைஃபே எனக்கு வேண்டாம் பெரியம்மா, சிந்து மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மக டே உன் தலையில நீயவே மண்ணை வாரி போட்டுக்காதடா, கொஞ்சம் நாங்க என்ன சொல்ல வருன்றத கேளு. வேண்டாம் சிவா, உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதுக்காக இப்படிப்பட்ட முடிவா நீ எடுக்கணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு சிந்து தான் வேணும், வேற யாரும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மகா. எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, அப்ப கூட நம்ம மகா சொல்றத சிவா காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. சிந்து தப்பு பண்ணிட்டாதான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. பெரியம்மா, நான் சிந்து கூட தான் வாழணும், சிந்து கூட மட்டும்தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் உன்னுடைய முடிவா சிவா? ஆமா பெரியம்மா, இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னுடைய முடிவை கேளு, வீட்டுக்குள்ள சிந்து வரவே கூடாது. அப்படி அவ கூட தான் வாழணும்னா நீ வீட்டை விட்டு தாராளமா வெளியே போலாம், இந்த முடிவை நீ ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அன்னபூரணி கிளம்பி போறாங்க. உடனே சிந்து டாக்டரே, எதுக்காக தேவையில்லாம நீ ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எனக்காக இவ்வளவு நாள் நீ செஞ்ச உதவியே போதும், இனி நீ எனக்காக எந்த உதவியுமே செய்ய வேண்டாம் டாக்டரே, நான் பாத்துக்கிறேன். உன் கூட வாழ்ந்த கொஞ்ச நாளே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இனியும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை போதுமானது, விட்டுட்டு டாக்டர்ன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சிவா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.